இங்க பாருங்க, இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு இது. இந்த ரோட்ல வந்து டெய்லியும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ஸ்கூல் பசங்களாவது இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த ரோட்ல இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு. இப்ப இந்த பில்டிங் இருக்குங்களா, இந்த பில்டிங் வந்து ஒரு பொலிட்டீஷியனோட பில்டிங்கு. ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க வாசல்ல வந்து ஹைட் எழுப்புறதுக்காக மண்ணு நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதால பாத்தீங்கன்னா அங்க டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா மழை பெய்யாம இருக்க சொல்லியே அவ்வளவு தண்ணி அங்க இருக்கு. ஸோ ஸ்கூல் பசங்க வந்து நிறைய பேர் வந்து சைக்கிள்ல வந்து அந்த மேடு இருக்குங்களா, ஸோ அதை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் டாஸ்க்கு தனியா வரும்போது. இப்போ நான் வந்து என்னோட 2 பசங்களை வந்து இது பைக்ல கூப்பிட்டு வரேன். ஸோ எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஸ்கூல் பசங்க தனியா சைக்கிள்ல போவாங்களா, ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அந்த வீடு இருக்குங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ அவருக்கு அந்த ஓனர் கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்க வந்து அதிகமா வந்து மேடு எழுப்புறதுனால ஸோ டவுன்ல தண்ணி அதிகமா நிக்குது, ஸோ இதனால வந்து போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு நிறைய பேர் கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. ஆனா அவர் வந்து பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிறதுனால ஸோ அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு, அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ இந்த ரோடு மட்டும் பாருங்க, இந்த ரோடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. ஸோ பைக்ல வரவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. அது இல்லாம மழை காலத்துல இந்த ரோடு வந்து ரொம்ப வளர்ன்னு இருக்கும். அப்படியே ஸோ பைக் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே அப்படியே வதுக்கிட்டு போங்க இந்த ரோடு அப்படியே. ஸோ நிறைய பேர் ஸ்கூல் போகும்போது பசங்க இந்த ரோட்டை வதுக்கி விழுந்திருக்காங்க. ஸோ வதுக்கி விழுந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வேற ட்ரெஸ் போட்டு கூட ஸ்கூல் வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி சூழ்நிலை தான். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப கரண்டா இருக்க கவர்மெண்ட் கிட்ட நாங்க நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரோடு இப்படி இருக்கு, ஸோ ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து யாருமே வந்து இதை கண்டுக்கிறதே இல்லை, சரிங்களா? ஸோ இதால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியவர்கள் யாராக இருந்தாலும் போர்ல இறங்கியாச்சு, போராடி தான் வின் பண்ணணும். ஸோ விட்டுறாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ 50% கடந்தாச்சு. ஸோ தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு பிக் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்னோட பசங்க வந்து இப்போ இந்த ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் போறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை வந்து என்னோட தம்பி தங்கச்சி பசங்களுக்கு வந்து வரக்கூடாது. ஸோ இப்போ போராடி நம்ம ஒரு நல்ல ஆட்சியை பிடிச்சாதான் ஃபியூச்சர்ல நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இதை ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க.